கலெக்ட் பண்ணி நம்முடைய முன்னோர்கள் ம். இந்த விதையை இந்த பருவத்துல விதைக்கணும், ம். இந்த திருமணத்தை இந்த பருவத்துல செய்யணும், இந்த பொருள்கள் இந்த வீடு கட்டுறதை இந்த பருவத்துல செய்யணும்னு சொல்லி ஆல்ரெடி அவனுடைய கோடிக்கணக்கான வருடங்களுடைய பதிவுகள் என்ன செஞ்சிருக்கான், வச்சிருக்கான். நமக்கு கொடுத்துட்டு இப்ப போயிருக்காங்க. என் பையனை நான் வந்து பக்கத்துல உட்காந்துருக்கேன், என் பையன் டிரைவ் பண்றாரு அப்படின்னா ம். ஆப்போசிட்ல வண்டி வருது, இப்ப நீ பிரேக் அடிச்சு ஒதுங்கினா தான் சரியா இருக்கும் நான் சொல்றேன். ம். அதை வந்து நான் என்னுடைய அனுபவத்தை அவன்கிட்ட ஷேர் பண்றேன். அது மாதிரி என்னுடைய முன்னோர்களை என்கிட்ட ஷேர் பண்ணி இந்த சமூகம் எப்படி டிசைன் ஆயிருக்கு, என்னுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன, என்னோட பண்பாடுகள் என்ன, இந்த ஊர்ல நான் எப்படி வீடு கட்டணும், இந்த ஊர்ல எந்த பக்கமா காத்து அடிக்கும், ம். இந்த லேனியோ நானியோன்லாம் என்னென்னமோ பேர்லாம் சொல்றாங்க, இந்த 6 வருஷத்துக்கு இந்த காத்து வரும், 6 வருஷத்துக்கு இந்த ஆமா. காத்து வரும்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் அனுபவிச்சு இந்தந்த பட்டங்கள்ல இது செய்யணும், இந்த காலங்கள் இது செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டிசைன் வச்சிருக்காங்க. வருஷப்பணி அப்படிங்கிறது ம். எப்ப ஆறுகளையும் ஏரிகளையும் திறக்கணும், இந்த வருடம் என்னென்ன பணிகள் செய்யணும்னு சொல்லி அரசுக்கு சில கடமைகள் இருக்கு. ம். எப்ப எந்த மாசத்துல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதுன்னு சொல்லி போடுவான். இது ஆமா. பாத்தீங்கன்னா போன வருஷம் இதே தேதியில திறந்துருப்பான். ம்.